ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்பி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்காட் ஸ்டைல் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அது சிக்கன் பிரியாணி, அதுவும் வீட்டு அரிசியில் செய்ய போகிறோம். இங்கே 1.25 சிக்கன், 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 300 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாம் 5 நம்பர் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு 500 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பிரியாணியில் வெங்காயம் அதிகமாக சேர்க்குறோம், தக்காளி கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்க்குறோம். அதனால தாங்க 500 கிராம். இப்போ 200 கிராம் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 போல் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். இதில் 10 கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த கலர் அந்த எண்ணெயில் வரணும். இது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா லாஸ்ட்டில் கூட நம்ம போட்டுக்கலாம். இதில் 200 கிராம் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி, 200 கிராம் அளவுக்கு தயிர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கலருக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். கலர் நம்ம சேர்க்கலை. இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு 700 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி தாங்க ஊற்றுறேன். பக்கத்தில் சூடான தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன், அதுலேருந்து தான் எடுத்து ஊற்றிருக்கேன். இதில் 1.25 அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதி வரட்டும். பாருங்க, கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். புளி கம்மியாக இருந்தால் லெமன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதையும் இப்போ மூடி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும். கொதிச்சிடுச்சு. இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச ரைஸ் 1 கிலோ அளவுக்கு ஆட் பண்ணுறோம். இது ஒரு 3 நிமிஷம் போல் வேகட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், 3 நிமிஷம் போல் வெந்துடுச்சு. இதை நம்ம வடித்து எடுத்துட்டோம். இப்போ இந்த சிக்கன் கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. உப்பு, காரம் எல்லாமே. உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ரைஸை இது போல் கலந்து விடுங்க. சமமாக இருக்கணும். எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரைஸ் எல்லாம் இதே போல் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மூடி வச்சிடலாம். தம் போட்டுடலாம்.
ஒரு பழைய தோசைக்கல் எடுத்துக்கோங்க, அதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இங்கே வடித்த தண்ணி தாங்க நான் வச்சுருக்கேன், அதுதான் வெயிட்டுக்காக வச்சுருக்கோம். இது ஒரு 5 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேம், ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் போல் திறந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு, நல்லா மணமாகவும் இருக்குது. இந்த மாதிரி மெல்லமாக தம் உடைங்க. கீழே இருந்து மேலே இந்த மாதிரி எடுத்து போடுங்க, நல்ல உதிரியாக வரும். இதே போல் அளவுகளோடு சேர்த்து பாருங்கள், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.